அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது 22 பிப்ரவரி நம்மளோட மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கைக்கால் பொருத்தும் விழா நடந்துகிட்டு இருக்கு. இங்க நம்மளோட இதுக்கான சிறப்பு விருந்தினர் நமக்கு இன்னைக்கு ஆர்டிஓ நம்மளோட இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம பிருந்தாதேவி மேடம் கலெக்டர் IAS வர வேண்டியதா இருந்தது. அவங்க இடத்துல ஆர்டிஓ வந்திருக்காங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் மிட் டவுன் சங்கத்தின் சார்பாக அவங்களோட மாற்றுத்திறனாளிகள் அதாவது உதவிக்கர மாற்றுத்திறனாளிகள் சங்கமும் நம்மளோட சம்பந்தம் மில்ஸ் அவங்களோட இந்த CSR ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்களும் இணைந்து நடக்கக்கூடிய ஒரு விழா தான். இங்க 100க்கும் மேற்பட்ட பயனாளிகள் வந்திருக்காங்க. இந்த விழா ஆனது இந்த ஒரு வருடம் மட்டும் கிடையாது, கடந்த 35 வருடங்களா இது 36வது வருடம். இந்த 36வது வருடத்துக்கு இங்க பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. நம்மளோட இந்த ஒரு சிறப்பு நிகழ்வானது இந்த தருணத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்துல மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, நம்மளோட இந்த அன்பார்ந்த அறிவார்ந்த சமுதாயத்துல அருளும் பொருளும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி வாரி வாரி வழங்கும் போது இந்த பயனாளிகளுக்கு அந்த மருத்துவ சலுகையானது அவங்கள போய் சேருது. இன்னைக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட பயனாளிகள் அதை அடைந்து அது அப்புறம் அவங்களுக்கு அவங்களோட வாழ்வியல் முறையானது மிகவும் எளிதாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களை போல இந்த மாற்றுத்திறனாளிகளும் அவங்களோட அன்றாட வாழ்க்கையானது இன்னும் கூட ஒரு லெவல் மேல போய் அவங்களுக்கு எளிதாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம இன்னைக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோங்கிறது சந்தோஷமா இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். என் பேர் ருக்மணி. நான் ரோட்டரி சங்கத்தோட பிரசிடென்டா இருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்திருக்காங்க. Welcome you, sir. Thank you for accepting our invitation. Next, it is a very privilege, and it's not that only a privilege, it is jewelling privilege. அதாவது ஒரு பொன்னான திருநம்னு சொல்லலாம். நம்மளோட கலெக்டர் மேடம் தட் இஸ் டாக்டர் பிருந்தாதேவி IAS அவங்க வரக்கூடிய தருணம் இது. பட் அவங்கனால வர முடியாத காரணத்தினால அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளோட RDO K உதயகுமார் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ளார். அவரையும் வருக என வரவேற்கிறோம். GND Rotarian past president Suresh Kumar sir to this event. Thank you sir, thank you for coming. பேசணும் நம்ம they are real stars. ஆக்சுவலா ஒரு நிகழ்ச்சியை 35 வருஷமா கண்டினியூஸா நடத்த முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதுவும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஒரு சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியை ஸ்கிரீன்ல வர ஸ்டார்ஸை விட ரியலா இந்த மாதிரி மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த மாதிரி ஒரு தருணத்துல நம்மளால உணர முடியும். சோ அது போல இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்களை நாங்க இந்த விழாவிற்கு வருக என வரவேற்கிறோம். அதில் முதலாவதாக நம்மளோட பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் எஸ் தேவராஜன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் STMM ஹாஸ்பிட்டல். And then the line டாக்டர் அத்தியண்ணா உதவிக்கரமோட பிரசிடென்ட் அவங்க. சோ இவங்க 2 பேரும் இல்லாம இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை இவ்வளவு வருடக்கணக்கில் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நினைவுல கூட இல்லாத ஒரு நட்சத்திரங்களா இருக்காங்க. சோ அவங்கள இந்த நிகழ்ச்சியில வருகன்னு வரவேற்கிறது மட்டும் இல்லாம எங்களோட விஷஸ், அதாவது இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் மிட் டவுன் போர்ட் சார்பாக அவங்களுக்கு நீடூழி வாழ வாழ்த்துக்களை சொல்லிக்கக்கூடிய ஒரு தருணம் இது. நம்மளோட திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, அந்த குறளை இங்க நினைவுபடுத்த நான் விரும்புறேன். நம்மளோட திருக்குறள் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அருள் படிச்சிருக்கோம், பொருள் படிச்சிருக்கோம், ஆரோக்கியத்தை பத்தி படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் கண்ணியம், அது அப்புறமா கம்பேஷன், கருணைன்னு கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு தருணத்துல இந்த திருக்குறளை நம்மளால நினைவுக்கு கொண்டு வராம இருக்க முடியாது. அருள் இல்லாததற்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் அப்பயே சொல்லிட்டு போயிருக்காரு. முடியும். So இது ஒரு God's blessing ன்னு கூட சொல்லலாம். It's really a blessing to have such a wonderful people that are Rotarian Devarajan sir and as well as Lion Dr. Athiyanna. இந்த மாதிரி மனிதர்களை வரவேற்கிறதுல என்னோட சந்தோஷங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். So the beneficiaries, பயனாளிகள் இங்க வந்திருப்பீங்க. சோ வருடம் இந்த நிகழ்ச்சியில ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை எடுத்துட்டு இங்க வந்திருக்கீங்க. உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறோம். கவர்னர் சண்முக சுந்தரம் Zone 23 is here. I also extend my warm welcome to him. Welcome you sir to this event. And also I would like to extend my warm welcome to the hospital staff. Their tireless effort and the work has helped us to make this event so successful. எதிர்கால சமுதாயத்துக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்றைய தலைவரா இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்
அண்ட் என்ஜினியர் பி சிவசுந்தரம் அவரும் இருக்காரு. ஸோ நாளைக்கு யார் வரப்போறாங்க, நாளைய கவர்னரா வரக்கூடியது, அதாவது 27 and 28க்கான கவர்னர் நம்மளோட இங்க இருக்காங்க. ஸோ ரோட்டரியில மட்டும்தான் இந்த ஸ்டேபிளான ஒரு தலைமை பண்பு அண்ட் லீடர்ஷிப்பை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த ரோட்டரி சங்கத்துல ஒரு உறுப்பினராகவும் ஒரு பிரசிடென்டாகவும் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஸோ ஆஸ் அ பிரசிடென்ட் ஐ வுட் லைக் டு எக்ஸ்டெண்ட் மை வார்ம் வெல்கம் ஒன்ஸ் அகெயின் டு த கேதரிங். யாரெல்லாம் இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்களோ எல்லாருக்கும் என்னுடைய தலைவணங்கிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே பயனாளிகளாக வந்து கலந்து கொண்டுள்ள உங்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். நான் இங்கே வந்து சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாங்க இது 30-60 இயர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 35 வருடங்கள் இதனை தொடர்ந்து செய்வது என்பது இறைவனது செயல். தொடர்ந்து நடைபெற்று வருவது மனதிற்கு சந்தோஷம் அளிக்கிறது. இனிவரும் காலங்களில் இது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமையேற்று நடத்துகின்ற ரோட்டரி மிட்டவுன் சங்கத்தின் தலைவர் திருமதி ருக்மணி அவர்களே, முதன்மை விருந்தினராக இங்கு கலந்து கொண்டுள்ள எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் என்ஜினியர் பி சிவசுந்தரம் அவர்களே, மற்றும் இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சேலம் ஆர்டிஓ கே உதயகுமார் அவர்களே, மற்றும் எங்கள் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த பெருமக்களே, மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு ரோட்டரி சங்க நிறுவனர்களே, இதன் இங்கு எங்கள் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்களே, இதனை இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களுடைய கால்களுக்கு ஒரு செயற்கை கால் பறித்துக் கொண்டுள்ள பயனாளிகளே, உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஆனது எங்கள் ரோட்டரி மிட்டவுன் சங்கத்தின் 35 வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ரோட்டரி சங்கம் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பப்ளிக் ஸ்கூலுக்கெல்லாம் கிளாஸ் ரூம்லாம் கட்டி கொடுத்துருக்கோம், டாய்லெட் பிளாக்கு, இது மாதிரி கம்ப்யூட்டர்ஸ், இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, 100 குழந்தைகளுக்கு எங்களது பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அசோகா இருக்கும்பொழுது 100 குழந்தைகளுக்கு இருதய அறுவை செய்து குழந்தைகள் நலம் காப்பதில் அக்கறை கொண்டுள்ளோம். அதுபோல நம்ம இந்தியாவிலும் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலும் இருக்கு. அதனுடைய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரி சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த பிரதி பயனையும் எதிர்பாராமல் இந்த சேவையினை செய்து வருகின்றோம். குறிப்பாக இது எங்களது பிரசிடென்ட் சொன்ன மாதிரி இந்த ரோட்டரி சங்கம் 121 வயதை ஆனது கடந்தது. இது 121வது வருஷம். ரோட்டரி இன்டர்நேஷனல் சொல்றது 1905 வந்து அமெரிக்காவில இருந்து 4 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச இந்த சங்கம் இன்று உலகளாவிய சங்கமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 12 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த சங்கத்துல. பலவேறு நாடுகளிலே இது போன்ற சிறப்பான சிகிச்சையை செய்து வருகின்றார்கள். நமது மாவட்டத்திலே நமது சேலம் டிஸ்ட்ரிக்ட் உதவிக்கரம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் அவர் அத்தியண்ணன் அவர்கள் எங்களுடன் தொடர்ந்து இந்த 35 வருடமும் தொடர்ந்து அவர் சிறந்த பணியாற்றி வருகிறார். ஊனமற்றவர்கள், அதாவது அவர்களுக்கு வேண்டிய அனைத்து அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய அனைத்து பயன்களையும் அவர்கள் பெற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சங்கம் மிகவும் சிறப்பாக அனைவரையும் ஒரு உறுப்பினர்களாக சேர்த்து அவர்களுக்கு வேண்டிய 36 வருடங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, தொடர்ந்து ஒரு சேவை திட்டத்தை செய்வதென்றால் மிகவும் ஒரு சிரமமான காரியம் என்பதிலே சந்தேகமில்லை. அவ்வளவு பெருமை மிக்க அந்த சேவை திட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கும் 36வது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கும் சேலம் ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டவுன் அவர்களும்
எங்களுடைய உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கமும் எல்லாவற்றிற்கும் மேலாக SPMM மருத்துவமனையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களது சிறப்பு விருந்தினர் மரியாதைக்கும் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி நண்பர்களே, ஊடக நண்பர்களே, எங்கள் சங்கத்தின் பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, துணைத் தலைவர் சக்திவேல் அவர்களே, அத்தோடு இந்த 8 நாட்களாக எங்களோடு பயணித்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்த இந்த மருத்துவமனையினுடைய பணியாளர்களே, எல்லோரையும் காலையிலே வணங்கி வரவேற்று மகிழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது போன்று தர்மபுரி, இது போன்று பல ஊர்கள் இருந்து வந்திருக்காங்க. எப்படி அவர்கள்லாம் வர்றாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதுதான் அந்த 36 ஆண்டுகளுடைய பலன் ஒரு பயனாளிகளுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்றே கருதுகின்றேன். குறிப்பா ஒரு பெண்மணி கிட்ட பேசினேன் 2 நாட்களுக்கு முன்பு. அவர்கள் காவேரிப்பட்டினம் பகுதியை சார்ந்தவர், மான்விழி என்ற பெயரை கொண்டவர் என்று நினைக்கின்றேன். அவர்கள் ஏறத்தாழ 18 ஆண்டுகள் தொடர்ந்து இங்க வந்து கால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சௌகரியம் பாருங்க. அவங்களே சொல்றாங்க, 2 ஆண்டுக்கு ஒருக்க எங்களுக்கு லெட்டர் வந்து சார், நாங்க வர்றோம், போட்டுக்கிட்டு போயிடுறோங்கிறாங்க. அந்த மாதிரி எப்படி ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா தொடர்ந்து அந்த டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்றோமோ, அந்த மாதிரி எங்களை தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டு, போன் பண்ணி கேட்டுக்கிட்டு, புதிவா பதிவு செய்யறது எல்லாம் நடக்கிற காரணத்தினாலதான் இத்தனை பேரும் பாராட்டும் அளவுக்கு உதவிக்கரம் சங்கம் மிக சிறப்பாக செயலாற்ற முடிகிறது என்பதை சொல்லிக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே பிரச்சனையே இருக்காது. எப்படின்னா அவர் எல்லாத்தையும் கவர் பண்ணி யார் யாரை தேங்க் பண்ண என்னென்ன சொல்லணும் அவர் சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ அதனால இதை வழிமொழிகிறேன்னு சொல்லிட்டாலே போதும், நாங்கள் முடிஞ்சு போயிட்டாங்க ஸ்பீச். அவ்வளவு அருமையான ஒரு மேடை ஸ்பீக்கர் அவர். தேங்க்யூ வெரி மச். எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி பற்றி சொன்னாங்க. ரோட்டரி வந்து உலகத்தில் வந்து 200 நாடுகள்ல இருக்கு. 14 லட்சம் ரோட்டரியன்ஸ் இருக்கிறாங்க, அந்த நாடுகள்ல தான் இருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து நாங்களும் ஒரு சங்கம். 36,000 சங்கத்துல எங்களுடைய சங்கமும் ஒரு சங்கம், உலகத்தில் இருக்க சங்கங்கள்ல. அது ஒவ்வொருக்கும் ஒரு மாவட்டம்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாவட்டத்துல வந்து ஒரு 100 அல்லது 60-70 சங்கங்கள் இருக்கும். அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் வந்து RI ஆபீசர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்கிற எங்களுடைய கவர்னர் சிவசுந்தரம் அவர்கள். இங்க 2 பேர்த்த நான் அப்ரிஷியேட் பண்ணணும். ஒண்ணு வந்து இன்னைக்கு இப்போ ஜஸ்ட் இன்னைக்கு மார்னிங் 7:30 மணிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். இதுல வந்து நீங்க ரோட்டரி பத்தி புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு வந்தேன். அது என்னன்னா, 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு தனி ஒரு மையத்தை ரோட்டரியும் மற்றும் சில நிறுவனங்களும் இணைந்து, CSR இணைந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டுக்கு அடிக்கோல் நாட்டி அந்த 1 கோடி ரூபாயையும் ரைஸ் பண்ணி நம்ம கட்டக்கூடிய ஒரு பொறுப்பையும் ரோட்டரி மாவட்டமான 2982 ரோட்டரி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கு தலைவர் தான் நமது சிவசுந்தரம் அவர்கள் இங்க இருக்கிறார். இவருடைய தலைமையில் தான் நடக்குது. ஸோ அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எதுக்காக நான் சொல்றேன்னா, ரோட்டரி எதை நம்புதுன்னா கூட்டு முயற்சி. அடுத்தது யாரை நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னா, இந்த ஆண்டு எவ்ரி 36 வருஷம் நடத்தியிருக்கோம் அந்த ப்ராஜெக்டை. இதுல வந்து இந்த வருஷம் சிறப்பாக நடத்திருக்கோம். ஒவ்வொருக்கும் காரணம் என்னன்னா, அந்த வருஷம் சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் அந்த பிரசிடென்ட். அப்படி பார்க்கும்போது என்னுடைய பாராட்டுகள் எங்களுடைய தலைவர் திருமதி ருக்மணி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய லீடர்ஷிப், she is keeping the club very active. So I appreciate her efforts.